பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேத தியானத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதிலும், இதில் தூரத்தில் கேட்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வேத பாடத்துடைய செய்தியின் தியானம் வந்த சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின யோசுவா என்ற தலைப்பில் ஒரு தியான பகுதியை நம்ம கேட்க போகிறோம். கண்களை மூடினவளாக இருந்த வண்ணமாக, கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக என்று இடைப்படும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். நல்ல ஆண்டவரே, நாங்கள் யோசுவாவை குறித்து பல வாரங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, ஊழியக்காரனுக்குள் இருக்கிற அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் அவர் சொல்கிறபடி எதெல்லாம் நடக்கும் என்பதை அதை அறிந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் அந்த விசுவாச பாதையில் விசுவாச வார்த்தைகளை சொல்லி அந்த பூமியில் சில விஷயங்கள் நடப்பிப்பதற்கு தேவன் இதன் மூலமாக தேவன் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 25:7 நம்ம தியானிக்க போகிறோம். முதிர்ந்த வயது ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அதுக்கு பின்பு ஆவியானவருடைய நடத்திப்பின்படி வேதாகமத்தில் முதிர்ந்த வயது உள்ளவர்களை அநேகரை குறித்து தியானித்தோம். அது இந்த யோசுவாவை முதிர்ந்த 110 வயது வாழ்ந்த யோசுவாவை பல வாரங்களாகவே தேவன் தியானிப்பதற்கு நம்மை அவர் வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இன்று அந்த தலைப்பு நம்ம கேட்பதை போல, தேவன் படைத்த சூரியனையும் தேவன் படைத்த சந்திரனையும் நிறுத்தின யோசுவா என்பதை நான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வேதாகமத்தில் யோசுவாவுடைய 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம அந்த கிபியோனின் குடிகள் மற்ற தேசத்திற்கு பயந்து இவளோடு கர்த்தர் இருக்கிறார், இவர்கள் நம்மை மேற்கொள்வார்கள் என்று வேஷம் தரித்து அங்கே யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணி, யோசுவா அவளுக்கு ஒரு சத்தியம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்தான். அவளை உயிரோடு என்ன செய்யணுமா காப்பதற்கு வேண்டும் என்கிற ஒரு ஆணையிட்டு கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நான் வாசிக்கிற கவனமாக கேளுங்க. 10ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஆயனை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அது ராஜாவுக்கு செய்தபடி ஆயுக்கும் அது ராஜாவுக்கும் செய்ததை கிபியோன் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதையும் எஸ்லேம் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக இவர்கள் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கூட அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த கிபியோன் குடிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களோடு கூட எரிகோவுக்கு சொன்னதையும் ஆயின் பட்டணத்துக்கு செய்ததெல்லாம் கேள்விப்பட்டு இப்போ இவங்க கூட அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க என்பது இஸ்ரவேலின் ராஜா அதோனிசேதை கேள்விப்பட்டுட்டு அவன் என்ன சொன்னான், அடுத்த வசனம், கிபியோன் ராஜதானி பட்டணங்கள் ஒன்றை போல பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கலும் பெரியதாக இருந்தபடினால்ங்கிறார். அந்த பட்டணம் கிபியோன் பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். மற்ற தேசத்தை பார்க்கலும் ஏராளமான ஜனங்கள் நிறைந்தவர்கள். அந்த பட்டணத்துக்கு ராஜதானி பட்டணம் என்கிற பேர் கூட நம்ம வைத்து அங்கே பார்க்க முடிகிறது. ஆக அது பெரிய பட்டணம், ஆயிரங்களை பார்க்கலும் அது பெரிதாக இருந்தபடினால். இப்போ நல்ல இந்த இடத்துல கவனிக்கணும், அந்த பட்டணம் ரொம்ப பெரிய பட்டணம் தான். இந்த எருசலேம் ராஜா சொன்னதை போல் அந்த மனுஷர்கள் எல்லாரும் பலசாலிகளாக இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு அந்த வேதத்தில். மற்ற தேசத்தார்கள் எல்லாரும் கிபியோன் குடிகளை பார்த்து பயந்தார்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஏராளமான ஆயிரங்களை பார்க்கலும் ஏராளம், அவங்கெல்லாம் ரொம்ப பலசாலி உள்ளவளாக இருந்ததுனால
அவர்கள் பயந்தார்களாம். ஆனால் அதே கிபியோன் குடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயந்து ஒப்புரவாவதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். இன்றைக்கு நம்மோடு தேவன் இருந்தால் நமக்கு எதிராக செயல்படுகிற எந்த காரியமானாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பயங்களை கர்த்தர் ஏற்படுத்தும். அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறான்னா, அந்த எருசலேமின் ராஜா என்பது, நீங்கள் எருசலேம் என்பது தேவாலயம்தான், சாலேம் என்கிற பேரில் இருக்க சமாதானமுள்ள தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ அது சமாதானமாக இருக்குன்னா கிடையாது. ஏன்னா அந்த சமாதானத்திற்காக தான் நம்ம எருசலேமுடைய சமாதானத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம் அங்கே தான் இருக்குது. அடிக்கடி அது நிமித்தம் யுத்தங்கள் வருகிறது. இப்போ சமாதானம் கிடையாது. இயேசு வருவதற்கு முன்பாகவே அந்தி கிறிஸ்து அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளாக இருப்பார். ஆக அந்த ஆலயத்தில் இயேசு வரப்போகிறது இல்லை. அதுதான் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக இயேசு வருகிறார் என்பதை நம்ம ஏற்கனவே பல காரியங்களை அறிந்து கொண்டோம். அந்த எருசலேமிலிருந்து ஒரு ராஜா, எருசலேம் ராஜா என்பது பைபிளில் எந்த இடத்துல எருசலேம் ராஜான்னு ஒரு பட்டணத்தை சொல்லலை. இங்கே மாத்திரம் எருசலேம் ராஜா என்பதை இங்கே அதோனிசேதேக் என்கிற அந்த பட்டண தேசத்தின் பெயரோடு இணைக்கப்படுவதே நாம் அறியும். இந்த ராஜா கிபியோன் குடிகளோட யுத்தம் செய்யணும். ஆனால் பயப்படுறான். அவன் பயந்து நிற்கிறேன்னா யோசுவோடு உடன்படிக்கை செய்து யோசுவோடு சமாதானம் செய்து யோசுவா ஆணையிட்டன்படி அவர்கள் ஒன்றாக இருப்பதையும் வாசமாக இருப்பதை அறிந்துட்டு பயப்படுறான். இப்போ என்ன பண்ணுறான்னா மற்ற ராஜாக்களை கூட்டு சேர்க்கிறான். மற்ற நீங்களும் வாங்க, அவங்க பலசாலியாக இருக்கிறாங்க, அவங்க ஆயிரங்களிலும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகையால் எருசலேம் ராஜா வாகிய அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்முத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆள் அனுப்புகிறான். எங்களால் முடியாது, மற்ற 4 ராஜாக்கள் வாங்க. அப்போ அந்த 5 ராஜாக்கள் இந்த கிபியோனுக்கு எதிராக செயல்படுவதற்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. எருசலேம் ராஜாவினால் முடியாது, வாங்க, அவங்க யோசுவோடு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் எல்லாம் வந்தால் தான் அதை நம்ம முறியடிக்க முடியும், அதையும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஆக எனக்கு நீங்கள் துணையாக வாங்க என்று அந்த ராஜாக்கு ஆள் அனுப்புகிறான். ஆளை அனுப்பின உடனே அந்த வசனம் அடுத்து சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லி அனுப்பின அப்படியே எருசலேம் ராஜா, எப்ரோன் ராஜா, யர்முத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்னோனின் ராஜா என்கிற எம்மோரின் 5 ராஜாக்களை கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளை போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேலே யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த 5 ராஜாக்களும் பாளையம் இறங்காச்சு. அந்த கிபியோன் மேலே இப்போ யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது? ஏன்னா ஏற்கனவே யோசுவா இவளை உயிரோடு காப்பதற்கு உடன்படிக்கை செய்தான். இதில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம பாருங்க. சத்துருவோடு உடன்படிக்கை செய்தால் அதில் உண்மையாக இருக்கிறாங்க. இனி தேவனுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஞானஸ்நானத்தினால நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தவர்கள் அநேகர் உண்மை இல்லை. திருமண நாட்களில் கணவனும் மனைவிக்கு செய்கிற உடன்படிக்கையிலும் உண்மை இல்லை. நிறைய பேர் உண்மை கிடையாது. ஆனால் இவங்க சத்துருவாக இருந்தாலும் செய்து கொண்ட அந்த ஆணையில் உடன்படிக்கையில் யோசுவா உண்மையாக இருந்தான். 5 ராஜாக்களும் போயிட்டாங்க. போய் பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணும்போது அடுத்தது, அப்பொழுது கிபியோன் மனுஷன்
கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவனிடத்தில் ஆண் அனுப்பி, உமது அடியேரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியன் ராஜாக்களை எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் ரொம்ப பலசாலி இருந்தாலும் அவன் என்ன செய்யலை, அந்த யுத்தத்திற்கு ஆயத்தம் இல்லாமல் கில்காலில் இருக்கிற அங்கே தான் இவங்க வேஷம் மாதிரி உடன்படிக்கை செய்தார்கள். இப்படியெல்லாம் இந்த 5 ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக வராங்க, அதனால் உங்கள் துணை இல்லாமல் நாங்கள் எது பண்ண முடியாது, உங்களுக்கு உங்கள் தேவன் துணை செய்வார் என்பதை அறிந்து சொல்லி அனுப்புகிறாங்க யோசுவா கிட்ட. கில்காலில் போய் இப்படி இருக்கு, நீங்கள் வாங்க, எங்களுக்கு துணை நின்று நீங்கள் யுத்தம் செய்யுங்க, தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து அவளை ஜெயித்து எங்களை நீங்கள் சொன்ன ஆணையின்படி எங்களை உயிரோடு காப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆள் அனுப்புகிறாங்க. ஏன்னா யோசுவா அந்த உடன்படிக்கை செஞ்சிட்டான், இப்படி உயிரோடு வேற காக்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது அடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆள் அனுப்பி அடுத்தது, உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். தாமதமே பண்ணலை. ஏன்னா தாமதம் பண்ணால் அவங்க உயிரை அந்த 5 ராஜாக்கள் மேற்கொண்டு அழிச்சிட்டான்னா அந்த உடன்படிக்கை மீறினதாக அர்த்தம். அதனால் அவன் என்ன செய்தான்னா, உடனே எல்லார்களையும் அழைத்து, யுத்த வீரர்களை அழைத்து, உடனே யோசுவா நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், அல்லது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முடியலைன்னு நான் வரேன் அப்படி சொல்லாமல் கொடுத்த ஆணையின்படியாக உடனே அந்த இடத்திற்கு அவன் கடந்து செல்வதை நான் பார்க்க முடியுது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாமல் உன் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்றார். அல்லேலூயா. ஒருத்தனும் உனக்கு முன்னாடி இருப்பது இல்லை. அப்போ யோசுவா இந்த இடத்துல தேவனிடத்தில் கேட்டிருக்கிறான். கேட்காம இந்த பதில் வராது. ஆனால் அங்கே மறைவாக ஒரு சத்தியம் இருக்கிறது. அப்போ ஆண்டுக்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இப்படி இருக்க நான் போகலாமா, நான் கேட்டிருப்பேன், ஒரு ஜெபம் பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் ஆண்டு சொல்லுற, இப்போ நீ பயப்படாத, நான் உன் கையில் நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஒருத்தனை மீதி இருக்க மாட்டேன், எல்லாம் வச்சு நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று ஆண்டு அந்த பதிலை சொல்கிறார். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறார். இந்த வார்த்தை எங்கே வருதுன்னா, இந்த மோசே யோசுவாவுக்கு இந்த வார்த்தை சொல்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மோசே யோசுவா சொல்லும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நீ உயிரோடு இருக்கிறனாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடும் இல்லை, பலன் கொண்டு திடமனாதையாரு, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவனாய் கர்த்தரும்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டு பயன்படுத்தார். அதே மோசே சொன்ன வார்த்தையை அங்கே சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்துகிறார், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிராக நிற்பது இல்லை, ஒருவனையும் தப்பி போவது இல்லை. உன் கையில் நான் எல்லாத்துக்கும் கிபியோன் குடிகளின் கைகள் சொல்லலை, அவங்களுக்கு தான் யுத்தம் பண்ண போகிறேன். அவங்களுக்கு எதிராக வந்த அந்த 5 ராஜாக்களோடு தான் யுத்தம் பண்ண போகிறேன். ஒருத்தன் கூட மீதி இருக்க மாட்டான். உனக்கு எதிராக ஒருத்தனை நிற்க முடியாது, நான் உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆனால் பயப்படாதேன்னாரு. பயப்படாத, நான் எல்லாம் உங்ககிட்ட செய்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். யோசுவா கில்கால் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேலே வந்து விட்டார். அல்லேலூயா. இல்லையா, திடீர்னு புயல் வந்ததை போல ராம் முழுவதும் நடந்திருக்கான் பாருங்க. ஒரு இரவு முழுவதும் அவ்வளோ தூரம் அந்த கிபியோன் குடிகள் இருந்திருக்கிறான், கில்காலுக்கும் அதற்கும்.
வந்து திடீர்னு வந்து அந்த யுத்த காலத்தில் நிற்கிறான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. திடீர்னு சரி சொல்லுவாங்க, வீட்டுக்கு என்ன திடீர்னு வந்துட்டிங்களே அப்படி சொல்லுவான். ஏன்னா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், வர திடீர்னு என்ன திடீர்னு வந்துட்டீங்களே அப்படின்னு. அப்படி இந்த யோசுவா ராம் முழுவதும் நடந்து, அங்கே சொல்கிற ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேலே வந்து விட்டார். அலேலுயா. யார்? அந்த 5 ராஜாக்கள் மேலே யுத்தம் செய்வதற்கு வந்துவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். இங்கே கர்த்தரோ ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் அங்கே சேர்ந்திருக்கிறார். இதுவரையும் அந்த இருதயம் கலங்கலை. ரொம்ப 5 ராஜாக்களாச்சியா இப்போ எதிராக செய்யவர்களை அத்தனை இருதயத்தையும் கலங்க பண்ணிட்டார். இது யார் செய்தது அப்படின்னா தேவனாய் கர்த்தர் செய்தார். யோசுவா தேவனுடைய வார்த்தையின்படி கடந்து போனதுனால, அவன் ஆணையிட்டபடி கடந்து போனதுனால கர்த்தர் இந்த காரியத்தை யோசுவாவுக்கு துணை செய்கிறார் இல்லையா? கிபியோன் குடிகளுக்கு யோசுவா துணை, கர்த்தர் துணை இல்லையா? அவர் அந்த ஜனங்களை எல்லாம் 5 ராஜாக்களுடைய சேர்ந்த ஜனங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அத்தனை இருதயத்திலும் ஆத்துமாவை கலங்க பண்ணினார். யார் செய்தது? தேவன் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அதை கலங்க பண்ணினார். ஆகியால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோ நோக்கு போகிற வழியில் துரத்தி அசக்தா மட்டும் அங்கே கெதார் மட்டும் முறியடித்தார்கள். ஓட 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 என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அப்போ முறியடித்தன்னு அர்த்தம் அவங்க பயந்து கலங்கி ஓடுகிற அத்தனை பேரையும் அந்த யோசுவாவின் மூலமாக தேவன் அவர்களை முறியடித்தார். அல்லேலூயா. இவ்விதமாக அந்த 5 ராஜாக்களுடைய இதிலிருந்து அந்த கிபியோன் குடிகள் பாதுகாக்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் அடுத்தது நீங்கள் வாசித்து பார்த்து தான் தெரியும். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியில் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகிறாங்க. பார்த்தீங்களா? கிபியோனுக்கு முன்னாடி போகப்படல, இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேலே கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். ஆண்டவர் சேர்ந்துட்டார் பாருங்க. கலங்க எப்படி வரும்? பெரிய கற்களாக எங்கேருந்து? வானத்திலிருந்து விட சின்ன சின்ன இப்போ பனிக்கற்களை விட அந்த கல் அல்ல. அந்த கல் விழுந்தானே யாருமே சாக மாட்டாங்க. ஆக தேவன் பெரிய பெரிய கல்லை கொண்டு அந்த ஜனங்களை அழிக்கிறார். அந்த கல் யார்? இயேசு தான். அந்த கல்லின் மேலே ஒருவன் மோதினால் நொறுங்கி போவான், ஒரு கல் அவன் நசுங்கி போவான் அப்படின்னு பைபிள். அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் மேலே பெரிய கற்களை 1 2 இல்லை, கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்களாம். அப்போ அந்த கல் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்கும். அது கல் விழுந்ததுனால அத்தனை பேர் செத்து போனார்கள். ஒரு அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்க முடிகிறது யுத்தம் கர்த்தருடையது. அப்போ இங்கே கர்த்தர் செய்கிறார். நம்ம அதை ஆயத்தம், அதான் பைபிள் இன்னொரு வசனம், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமாக கர்த்தரால் வரும் அப்படிங்கிற. நமக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். இப்போ யோசுவாவுக்கு அவன் போகிறான், ஆனால் செய்வதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். ஆனால் அவங்க ஓடி ஓடி முறியடித்தாலும் அவளை கலங்கடிக்கிறாரு. பெரிய பெரிய கற்கள் அவங்க மேல் விழுந்து அத்தனை பேர் செத்து போனாங்களா. ஒரு அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய கல் விழுந்திருக்கும்? 5 ராஜாக்கள் அந்த ஜனன்னா எவ்வளோ கல் விழுந்திருக்கும்? ஒருத்தன் மேலே இல்லை, எவ்வளோ கல் விழுந்திருக்கும்? அதில் ஒருத்தன் கூட தப்பாதபடி அத்தனை பேரையும் சாகத்தக்க அந்த கிபியோன் குடிகளுக்கு எழும்பி வந்தால் அத்தனை 5 ராஜாக்களையும் இந்த ஜனத்தையும் பெரிய பெரிய வானத்திலிருந்து கற்களினால் அவர்கள் செத்தார்கள். அதுக்கு பின்னாடி என்னென்னா, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தினால் கொன்றவர்களை பார்க்கலும்
கல் மழையான். அந்த மழை அவ்வளோ பெரிய கல் மழையினால் செத்தவைகள் அதிகமாக இருந்தார். யோசுவாவுடைய பட்டயத்தில் இரையாக்கினவைகள் கொஞ்சம் பேர் தானே. ஆனால் கர்த்தர் செய்த காரியத்தினால அதை காட்டிலும் ஏராளமான பேர் மடிந்து போனார்கள். ஒரு அலைச்சுங்களே அலுவயா. கர்த்தர் யுத்தம் அப்படித்தான் இருக்குங்க. கர்த்தருடைய தூதன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அசரியாவின் பள்ளத்தாக்கில் 185,000 பேர் அவர் சங்காரிக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய பலன் என்ன, அந்த தேவனுடைய பராக்கிரம் என்ன? அவர் யுத்தத்திற்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க முடியுமா? அது 5 ராஜாக்கள் இல்லை, 50 ராஜாக்கள் ஆனாலும் 50 தேசம் ஆனாலும் அது 5000 தேச ராஜாக்களும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது. தேவ ஜனத்திற்கு முன்பாக என்ன செய்ய முடியாது. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது என்பதை இந்த சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் சிலர் அதிகமாக இருந்தார்கள். கர்த்தர் எமோரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக அங்கே ஒப்பு கொடுக்கிற அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசின பின்பு, அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தரோடு அவன் பேசியிருக்கிறான்பதுக்கு இந்த வசனம். அது அவன் பேசிட்டு தான் இந்த யுத்தத்துக்கு வரான். அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு, பேசின பின்பு இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக சூரியனே சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்றான். யுத்தம் நடந்திருக்கு, இரவு நேரம் ஆகுது. அப்போ யுத்தம் விடியற் காலத்திலிருந்து யுத்தம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. யுத்தம் ஓயில கர்த்தர் ஒரு பக்கம் செய்தால் இவனை முறியடிக்கிறான். இப்போ இரவு ஆக போகுது. அப்படின்னா இதில் என்ன அர்த்தம்? சூரியன் மறைகிற நேரம், சந்திரன் உதயுகிற நேரம். அல்லேலூயா. ஏன்னா சூரியன் மறையாமல் சந்திரன் உதயமாகாது, அந்த நேரம்தான். ஆக இந்த 2 காரியம் இருக்கு. சூரியன் மறைகிற நேரம், அது மறைஞ்ச பின்னாடி இந்த நிலா, அந்த சந்திரன் உதிக்கிற அந்த உதயமாகிற நேரம், இருட்டில் தான் உதவாங்க. அப்போ இவன் கட்டளையிடுற. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, உதயமாகக்கூடிய அந்த சந்திரன் உதயமாகாமல் நின்றது. அல்லேலூயா. அஸ்தமிக்கக்கூடிய அந்த சூரியன் அதே இடத்துல நின்றது. இதுதான் சத்தியம். பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கலை. இதற்கு முன்பாக பல அற்புதம் நடந்திருந்தாலும், மோசையின் மூலம் நடந்திருந்தாலும், ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள தன்னுடைய வார்த்தையினால அல்லது அந்த ஜபத்தினால இப்படிப்பட்ட காரியத்தை இதுவரையும் யாரும் செய்ததில்லை. யோசுவாவுக்கு பின்பாகவும் அந்த சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்தவர்கள் யாருமே கிடையாது என்பது பைபிள். அப்போ அந்த சூரியன் படைத்த தேவன் படைத்த அந்த சூரியன், தேவன் படைத்த சந்திரன், அதுவரைக்கும் அது எப்பொழுதோ உதயாகமோ எப்பொழுது மறைய வேண்டுமோ அது சரியாக ஒவ்வொரு நாள் அது வேலை நடந்துச்சு. சந்திரன் எப்போது உதயாகணும், அது எப்போதும் மறையணும், அதுவும் சரியாக நேரத்தில் அது இருந்துச்சு. இப்போ யோசுவா யுத்தம் செய்வதற்கு வெளிச்சம் தேவை, பிரகாசம் தேவை. ஜனங்களை ஓடி ஓடி அழிப்பதற்கு அந்த வெளிச்சம் இல்லாமல், ஒளி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்தை போல அந்த காலம் கிடையாது. ஆகவே அவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே தேவன் படைத்த இந்த 2 சுடர்களும் அப்படியே நிற்கிது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே வரணும். யோசுவாவுக்குள்ளே இருந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் சில விஷயங்களை சொல்லும்போது அது நடக்கும். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் நம்ம நினைக்க முடியுமா, சிந்திக்க முடியுமா? ஒரு ஊழியனுடைய வார்த்தைக்காக தேவன் செய்த காரியம், படைத்ததையே ஸ்டாப் பண்ணிட்டார்.
ஆக அந்த கிபியோன் மேலும் ஐயோனன் மேலும் அது ரெண்டு தரித்து நின்றது. நில்லுங்கள் என்றான். நான் சொல்கிறேன் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய சத்துருளுக்கு நீதியை சரி கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஏன்னா சந்திரன் வரணும் இல்லையா, அது நின்றுச்சு. இது ஒரே இடத்துல தரித்தது. அல்லேலூயா. எதுவரையும் அப்படிங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்களை சத்துருகளுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அது அஸ்தமிக்காமல் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அல்லேலூயா. அது தீவிரப்படலையா? நீ சொல்கிறல நான் என் வேலை அதெல்லாம் தீவிர பண்ணாமல் யுத்தம் முடிகிற வரையும், அந்த ஜனங்களை அழிகிற வரையும் அது வானத்தில் அப்படியே நின்றது. அல்லேலூயா. அந்த சந்திரன் தோன்றாமலே நின்றது. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வல்லம் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ கிருபை இருக்குது. நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலைன்னா நமக்குள்ளே அந்த விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து நடுக்கடலில் தள்ளுண்டு போனால் என்ன செய்யுமா போகுங்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசத்தின் குறைவுனால சில விஷயங்களை நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாமல் இருப்பது நமக்குள்ள அவிசுவாசம். அவன் சொன்ன அவன் நினச்சிருப்பான்னா, அப்போ அவனுக்குள்ளே இதுக்கு முன்பு யாரும் அப்படி செய்யவும் இல்லையே. அப்போ அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் தேவன் செய்வார் என்கிற நம்பிக்கையினால் சொன்ன உடனே அப்படியே தீவிரிக்காமல் அந்த சந்திரனும் அங்கேயே நின்றது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நடுவானத்தில் நின்றது. அப்படி நடுவானத்தில் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளுக்கொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய படைப்பு கூட அந்த யுத்தத்திற்கு உதவியாக இருந்திருக்கு. சூரியனை சந்திரனை ஒரு வேளை அது கீழ்ப்படியில்லைன்னா தோற்று போயிருப்பாங்க. ஆண்டுடைய படைப்பு கூட யோசுவாவினுடைய யுத்தத்திற்கு அதை உதவி செய்திருக்கிறதே என்பதனால தான் கர்த்தர் யுத்தம் செய்கிறார் என்றே சொல்லப்படுது. அதான் அந்த தலைப்பு நம்ம வச்சோம். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின யோசுவா என்று நாம் அதுக்கு பேர் வைத்தது தியானம் பண்ணிட்டுருக்கோம். பின்பு யோசுவா இஸ்ரவேலர்கள் அனைவரோடு கூட கில்கால் பாளையத்திற்கு திரும்பினான். இப்போ அந்த 5 ராஜாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா ஜனங்களை அழிச்சிட்டா அந்த ராஜாக்கள் தப்பிட்டாங்க. இவன் யுத்தெல்லாம் முடிஞ்சு கில்காலுக்கு சொன்ன ஆணையின்படி கிபியோன் குடிகளை உயிரோடு காப்பதற்கு தேவன் துணையோடு யுத்தம் செய்து ஜெயித்து மீண்டும் கில்காலுக்கு வந்தான். ஆனால் அந்த 5 ராஜாக்கள் பார்த்திங்கன்னா, அந்த 5 ராஜாக்களை ஓடி போய் மக்தேனாவில் இருக்கிற ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஏதாவது ஜனங்க யாரும் கிடையாது. இந்த 5 ராஜாக்கள் பார்த்தாங்க, இனி நம்மளே கால் பண்ணிடுவாங்க என்று 5 ராஜாக்கள் ஓடி போய் அந்த இருக்கிற கெபியில் போய் ஒளிஞ்சிட்டாங்க. இந்த செய்தி இப்போ யோசுவா கிட்ட வருது. 5 ராஜாக்களும் மக்கள் இருக்கிற ஒரு கெபியிலே ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஜனங்க சும்மா இவங்க எங்கே இருக்கிறாங்க, இவங்களே அழிக்கணும் இல்லையா, கர்த்தர் சொன்னார் இல்லையா, ஒருத்தனும் வைக்கக்கூடாதுன்ட்டு. ஆக தேடி போகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தாலும் ராஜாக்களில் காணோமே, எங்கே போனாங்க? இது 5 ராஜாக்கள், கிபியோன் குடிகளுக்கு எதிராக வந்த ராஜாக்கள், கிபியோன் குடிகளை அழிக்கும்படி வந்த ராஜாக்கள்,
கிபியோன் குடிகளோடு நாம் உடன்படிக்கை செய்தோம் இல்லையா? அந்த ஜனத்தை யுத்தம் செய்ய வந்த அந்த ராஜாக்கள் எங்கே என்று தேடி போனால் கடைசி ஒரு கெபியிலுக்குள்ளே இருக்கிறதை கண்டுபிடிச்சோம். அல்லேலூயா. ஒரு கெபிக்குள்ளே இருப்பதை 5 ராஜாக்களும் கெபிக்குள்ளே இருப்பதை கண்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் கெபிக்குள்ளாக ஒளிந்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் ஒரே கெபியில் சொல்றார். அந்த தேயாவில் இருக்கிற ஒரு கெபியிலே ஒளித்திருந்து அகப்பட்டாள் என்று யோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது என்ன சொல்கிறாங்க, யோசுவா தூரத்தில் இருக்கிற பக்கத்தில் கிடையாது, பெரிய கற்களை கெபியின் வாசலில் புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் இன்னும் முடியல, யுத்தம் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, தப்ப விடாமல் கல்லை எடுத்து அதை வாசனை அடிச்சுட்டு அதற்கு முன்பாக காவல் காக்கிறவர்களை வையுங்கள் அப்படிங்கிற. இதை நினைக்கும் போது இயேசுடைய கல்லறை கூட ஞாபகம் வரும், லாசருடைய கல்லறை ஞாபகம் வரும். இயேசு லாசரு மரித்த போது கல்லை என்ன செய்யுங்க, புரட்டி போடுங்கள் என்றார். அது கல்லறை, அது கெபி. அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். இயேசு மரித்த போது ஒரு பெரிய கல்லை தான் நினச்சிருந்த கெபி, அந்த கெபி மாதிரி இருக்கும், அந்த கல்லில் வச்சாங்க. அதை தூதர்களே புரட்டி போட்டு இயேசு 3ஆம் நாள் உயிர் திறந்ததை, இயேசு கல் புரட்டுவதற்கு முன்பாக உயிர் திறந்தது, அது வேறு. இப்போ இங்கே அந்த கெபியில் அவர்கள் தப்ப விடாதபடி நீங்கள் அந்த கல்லை அடித்து காவல் காக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இப்படி கெபியின் வாயிலை புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷருக்கு வையுங்கள். நீங்களோ நில்லாமல் ஒரு சத்துருகளை துரத்தி அப்படி பின்படைகளை வெட்டி போடுங்கள். அல்லேலூயா. அப்படி பின்னாடி இருந்து எல்லாத்தையும் வெட்டி போடுங்க. அவர்கள் தங்களை பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள். மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு போகவே கூடாது. அவளை போக விட்டாதிருங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவாக்க சொன்ன, எப்போ அவங்கள உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. யோசுவா சொல்கிற, எப்போ பின் தண்டனை ஒன்று விடாத, நீ அவங்கள தொடர்ந்து அவங்கள ஒருத்தனை விடாத, அவர்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய கரத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே கொடுத்தார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர்களும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியமளவும் சங்கரித்தார்கள். அவளை மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள்ளாக புகுந்தார்கள். அரணான பாதுகாப்பான பட்டணத்துக்குள்ள புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதோனியில் இருக்கிற பாளையத்தில் யோசுவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அல்லேலூயா. ஒருத்தனும் நாவை அசைக்கலைங்கிற. அப்படிப்பட்ட யுத்தத்தை எதனால்? தேவன் துணையினால். சந்திரன் சூரியன் அங்கே நின்றதுனால அந்த யுத்தங்கள் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவர் என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து, வாசலை அல்லது வாயை, அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் எல்லாம் முடித்த பின்னாடி அந்த காவல் காக்கிற அந்த 5 ராஜாக்களை அந்த ஜனங்களை கொண்டு வர சொல்லணும். என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார். அவர்கள் இந்த 5 ராஜாக்களை வெளியே கொண்டு வந்தால் அவர்களை அப்படியே செய்து எருசலேம் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்தில் வெளியே கொண்டு வந்தார்.
அவர்களை யோசுவானிடத்தில் கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேலின் மனுஷரெல்லாம் அழைப்பித்து, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லாம் வாங்க அழைப்பித்து, தன்னோடு கொண்டு வந்த யுத்த மனுஷர் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றார். அவள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவள் கழுத்தின் மேலே வைத்தார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த 5 ராஜாக்கள் அந்த அதிபதிகளை கூப்பிட்டு, நீங்கள் வாங்க, அவளை வெளியே கொண்டு வாங்க, உங்கள் கால்களை அந்த 5 ராஜாக்களுடைய கழுத்தின் மேலே வைங்க. ஒரு அல்லேலூயா. எல்லாமே அந்த கழுத்தின் மேலே வைங்க அப்படின்னு யோசுவா சொன்ன மாதிரியே அவங்க செய்கிறாங்க. 5 ராஜாக்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்க நினச்சாங்க கிபியோன் குடிகளை முற்றிலும் அழிச்சிடலாம், அந்த இடத்த நம்ம பிடிச்சிடலாம், காலில் மிதித்து அந்த இடத்த பிடிச்சிடலாம் நினச்சாங்க. இன்றைக்கு இவங்க சூழ்நிலை, யோசுவாவில் கொடுத்த ஆணையின்படி தேவன் இவனோடு துணை இருந்ததுனால வாக்கினால இந்த 5 ராஜாக்களுடைய கழுத்தின் மேலே அவர்களை காலை வைக்க சொல்கிறான். ஒரு அல்லேலூயா. ராஜா மேலே நம்ம காலை வைக்க முடியுமா? ராஜா மேலே உருளை நீட்ட முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்ந்த காலங்கள் அவங்க இருந்திருக்கும். இப்போ அவங்களால் அது முடியல. இப்போ அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த கழுத்தின் மேலே வைத்தார்கள். அப்போது யோசுவாவை நோக்கி, நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் பலத்து திடன்மனதாயிருங்கள். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார். நீங்கள் யுத்தம் பண்ண உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. இப்படி செஞ்ச தேவர் இனி உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் சத்துருக்கள் எழும்புவார்களோ அவர்களுக்கு இப்படியே செய்வார் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் உங்கள் காலத்தில் தேவன் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, நீங்கள் நம்பத்தக்க உங்களுடைய கால்களை அவளை கழுத்தின் மேலே வையுங்கள். அல்லேலூயா. சொன்னவுடனே அவள் அப்படி செய்தார்கள். கர்த்தர் இப்படியே செய்வார். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கில் போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களிலே தொங்கினார். அதற்கு பின்பு யோசுவா என்ன செய்தான்? அவர்களை வெட்டினான், 5 மரங்களிலே தூக்கிலிட்டான். 5 மரத்தில் அவங்க தொங்கிட்டா இருக்கிறாங்க. அந்த 5 ராஜாக்களோட நிலைமை, அவங்க நினச்ச கதை எப்படி, நடந்த கதை எப்படி பார்த்தீங்களா? ஆகவே தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் அப்படி தான் இருக்கும். ஆக 5 ராஜாக்கள் நிலைமை இப்போ தொங்குற அந்த ரங்கத்தில் ஜீவன் கிடையாது. செத்த புணமாக அவன் தான் வெட்டிட்டான். செத்த புணமாக தொங்குகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே இப்போ அஸ்தமிக்குது. இதுவரை அது நின்று இருக்கு பாருங்க. ஊழியக்காரனுக்கு எவ்வளோ கீழ்ப்பிடித்து பாருங்க. அங்கே அஸ்தமிக்கிற வேளையில் யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்களை ஒழித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரையும் இருக்கிறபடி அந்த பெரிய கெபியின் வாயிலை அடைத்தான். அல்லேலூயா. இந்த நாள் வரை என்று சொல்லுது. அப்போ யோசுவாவுடைய யுத்தத்திற்கு தேவன் படைத்த கிரகங்களில் சுடர்கள் 2 சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுவதுமாக தரித்து நின்றதுனால யோசுவா லகுவாக யுத்தம் செய்து எல்லாரையும் அழிப்பதற்கு தேவன் அவனுக்கு துணையாக இருந்து அதை நடத்தி காட்டினார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறியணும். இன்னும் நீங்கள் சில வசனங்களை நான் வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். யோசுவாவின் புஸ்தகம் அதே 10ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நம்ம அந்நாளிலே
யோசுவா மக்கோதை பிடித்து அந்த பட்டயத்தினால் அழித்து அதன் ராஜாக்களையும் அதில் உள்ள மனுஷராக சகல ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்ததை போல மக்கோதேவின் ராஜாவுக்கும் செய்தான். அல்லேலூயா. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். யோசுவாவினால எரிகோவை எப்படி பண்ணாங்க, ஆயிரம் என்ன இருந்தாலும் அங்கே எதிராக வந்தாங்க, அதே நிலைமை அவங்களுக்கு நேரிட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆக மக்கோதேவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைவரோடும் லிப்னாவில் இருந்து புறப்பட்டு லிப்னானின் மேலே யுத்தம் பண்ணினான். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரக ஜீவன்களையும் ஒருவரையும் அதில் மீதியாக வைக்காமல் பட்டய கற்கினால் அடித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கு செய்தார் என்று அங்கே நாம் பார்க்கும். அப்படி கர்த்தர் யோசுவாவை கொண்டு செய்ததை போல நம்ம வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். அல்லேலூயா. அது விசுவாசமான வார்த்தைகளை கொண்டு நாம் செய்யணும். யாரோ சொல்கிறாங்கன்ட்டு இல்லை, சில நேரங்கள் எல்லாம் நடந்தது. இப்போ தானியேல் வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அவன் ஜெபம் பண்ணதுனால சிங்கத்தை வாய் என்ன செய்தால் கட்டினார். அப்போ அந்த வார்த்தைகள் தான். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஆமாம். அப்போ என்ன விண்ணப்பம் பண்ணியிருப்பான்? சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு ஜெபம் பண்ணியிருப்பான். சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினார். அல்லேலூயா. ஆக அதே போல் நம்ம விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் போது அது நடக்கும். அதான் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடுங்கிறார். ஆபிரகாம் கூட மகனை பலியாய் கொண்டு போது என்ன சொன்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து பால்வார், நானும் பிள்ளையான போய் வருவான் தான் சொன்னேன். அந்த வார்த்தையின்படி அவர்கள் திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. ஆக அந்த வார்த்தைகள் சரியாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக எல்லாம் நான் வாசிக்கலை. கடைசி அதே 10ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசம் அனைத்தையும் சமபூமியும் நீர்ப்பச்சலான இடங்களில் அவைகளுள்ள எல்லா ராஜாக்களும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடப்படி அங்கே சுவாசமில்ல எல்லாம் சங்காரம் பண்ணி யோசுவா மொத்தம் 31 ராஜாக்களை முறியடித்திருக்கிறார். இந்த 5 ராஜாக்களை தவிர 31 ராஜாக்களை கானான் வரை முறியடித்தவன் தான் இந்த யோசுவா. அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தையும் அதுக்கேற்ற ஒரு விசுவாசத்தையும் ஜெயகிறிஸ்து அவரோடு இருந்து கானான் வரை 31 ராஜாக்களை அழித்த சங்கார பண்ணி காதேஸ் பர்னேயா துவங்கி காத்ரா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அடித்தான். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இதான் முக்கியங்க. அவளுக்காக மறைமுகமாக யுத்தம் பண்ணது தேவன். அவளுக்கு யுத்தம் பண்ணதுனால அவங்களுக்கு போகக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைவரோடு கூட கில்வால் இருக்கிற பாளையத்திற்கு திரும்பினான். அங்கே தான் கூப்பிட்டாங்க. வந்து கிபியோனுடைய குடிகளுக்கு ஆணையிட்டு கொடுத்து அதன்படி செய்துவிட்டு அவன் எல்லாவற்றையும் அழித்து மீண்டும் அந்த கில்காவிலே அவன் சேர்ந்தான். அல்லேலூயா. அப்படியே யோசுவாவை கொண்டு செய்த கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை சொல்வார். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்பதை போல சில விஷயங்கள் நம்ம விசுவாசத்தோடு நல்ல விஷயங்கள் நமக்கு எதிராக வருகிற சில விஷயங்களுக்காக செய்யும் போது இன்றைக்கும் நமக்காக யுத்தம் செய்வார்.
அதுதான் தாவீது போன வாரம் அந்த சங்கீதத்தில் தியானம் பண்ணோம். கர்த்தர் நீர் என்னும் வழக்காடு கூட வழக்காடி என்னோடு கூட யுத்தம் பண்ணும் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்காக ஒத்தாசையாக நில்லும் என்று சொன்னதை போல நம்ம அதை சார்ந்து தேவரை சார்ந்து நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் அர்ப்பணிக்கும் போது இன்றைக்கும் நம்ம போகிற இடத்திலெல்லாம் யோசுவா ஜெயித்ததை போல நமக்கு ஜெயித்தருவார். எல்லா கண்களை மூடினவளாக அப்படியே நான் ஒப்பு கொடுத்து ரீபாலாபாராபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாம் சோத்திரம் பண்ண பார்ப்போம். சோத்திரம் சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இதே யோசுவா தான் உடன்படிக்கை ஆசாரிகள் யோர்தானில் கால் வைத்த உடனே கரை புரண்டு அறுப்பு காலத்தில் வருகின்ற அந்த யோர்தான் நதி அப்படியே மேலிருந்து வருகிறது, அப்படி குவியலாக நின்றது என்று பார்க்கிறோம். மோசையினுடைய காலத்தில் கர்த்தர் சொன்னார், நீங்கள் இன்னைக்கு உங்களை பசுத்தப்படுத்திக்கு நாளைக்கு அற்புதம் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக அவன் சொன்னான், நீங்கள் சும்மா இருங்க அப்படி சொல்லு, கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொன்ன உடனே அந்த சிவந்த சமுத்திரத்தை நீட்ட உடனே அது ரெண்டாக பிளந்து உலர்ந்த தறியாக இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க செய்த தேவன்தான் நம்முடைய தேவன். எரிகோ கோட்டை தடை இருந்தாலும் யோசுவாவுக்கு சொன்னபடி 7ஆம் நாள் ஆர்ப்பரிக்கும் போது தகர்ந்து விட செய்த தேவன்தான் நம்முடைய. இன்றைக்கும் நடுவானத்தில் சூரியனையும் உதயமாகிற சந்தனை நிறுத்தி யோசுவாவுக்காக தேவனும் துணை நின்று யுத்தம் செய்து அந்த 5 ராஜாக்கள் மாத்திரமல்ல, கானான் வரை மொத்தம் 31 ராஜாக்களையும் அழிக்க செய்தார். அந்த தேவன் நம் தேவன், அந்த தேவன் உங்கள் தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்வார். எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சந்திரனையும் சூரியன் நிறுத்தின யோசுவா என்கிற யோசுவாவின் 10ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆகவே எங்களுக்கும் அந்த அதிகாரமுள்ள வார்த்தை தந்திருக்கிறேன். விசுவாசிகளுக்கும் அந்த அதிகாரமுள்ள வார்த்தை தந்திருக்கிறேன். கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அந்த நாவில் அந்த பிரதித்திரம் ஆண்டவரே நீ கொடுத்திருப்பதற்காய் சோத்திரம். அவரை இனி வருகிற நாட்களிலே யோசுவாவை போல தைரியமாக கர்த்தர் எங்களுக்காக துணை செய்வார், யுத்தம் செய்வார் என்கிற நின்று ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்வீராக. எடுத்த காரியங்கள் எல்லாம் நான் வெற்றி பெறுவேன் என்ற வாழ்க்கையில் பெரிய வெற்றி கொடுப்பதற்காய் இந்த வந்த அருமையான இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆஸ்வதிப்பீராங்க.
அப்படி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முழுன பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே அவர் கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருக பரிந்த சதா கால என்று நம்மோடு இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.